வணக்கம் மாணவர்களே. 3ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்துல பாதுகாப்பு பற்றி சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த வகுப்புல அதன் தொடர்ச்சியா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம்னா, விபத்துக்கள் எதனால ஏற்படுது, விபத்துக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். விபத்துக்களின் வகைகள் என்னென்னு பார்த்தோம். ஆமாவா? என்னென்ன காரணத்தால விபத்து ஏற்படுது, விபத்துகளின் வகைகள் என்னன்னு பார்த்தோம். அதுல முதல் விபத்து என்னன்னு பார்த்தோம், தீ விபத்து. தீ விபத்துக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தோம். தீ விபத்து ஏற்படாம இருக்க நாம பின்பற்றக்கூடிய பாதுகாப்பு முறைகள் என்னென்னு பார்த்தோம். சரியா? முக்கியமா காட்டுத்தீ எதனால உருவாகுது அப்படின்னு பார்த்தோமா? சரி மாணவர்களே, இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தீ விபத்து ஏற்பட்டால் நம்ம மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள். தீ விபத்து ஏற்படாம நம்ம பாதுகாப்பா பார்த்துக்கணும், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். அப்படி நம்ம பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மீறி தீ விபத்து ஏற்பட்டா நாம என்னென்ன செய்ய வேணும் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. தீ விபத்து ஏற்பட்டா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது, இத பாருங்க. இந்த இதை நீங்க பார்த்திருக்கீங்களா? இது மாதிரி சிலிண்டரை நீங்க உங்க பள்ளி வளாகத்துல பார்த்திருக்கலாம், பெரிய பெரிய திரையரங்குகள், திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள்ல பார்த்திருக்கலாம். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபயர் எஸ்டிங்யூஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீ அணைப்பான். அதாவது இதை எடுத்து இதை பீச்சி அடிச்சா இதுல இருந்து நுரை வரும். அந்த நுரை மூலியமா நம்ம என்ன செய்யலாம்னா தீயை விரைவாக அணைச்சிடலாம். இதை ஃபயர் எஸ்டிங்யூஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபயர் எஸ்டிங்யூஷரை பயன்படுத்தி நம்ம தீயை அணைக்கலாம். தீயை அணைக்கிறது மட்டும் இல்லாம அங்க உயிர் சேதம் ஏற்படாம இருக்கணும்னா என்ன செய்யணும், அந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்துல இருக்கிற மக்களை வெளியேற்றணும். பாருங்க, மணிகளை பாருங்க, இந்த அவசர ஒலி எழுப்பக்கூடிய இந்த பொத்தான் நிலையம் பாருங்க. இது மாதிரி அமைப்பு எங்க இருக்கும்னா, பெரிய பெரிய வணிக வளாகங்கள், திரையரங்குகள், பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இது மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதாவது இந்த கட்டத்தில் உள்ள எச்சரிக்கை மணியை நம்ம என்ன செய்யணும், ஒலிக்க செய்யணும். தீ விபத்து ஏற்பட்டுச்சு, ஒவ்வொரு இடங்களிலும் குறிப்பிட்ட இடங்கள்ல இது மாதிரி என்ன இருக்கும்னா இந்த கட்டங்கள் இருக்கும். இந்த தீ விபத்து ஏற்பட்டா பாருங்க, சில இடத்துல நம்ம அழுத்துற மாதிரி இருக்கும், சில இடத்துல அந்த பிரேக் த கிளாஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம அதை உடைச்சிட்டு அது உள்ள இருக்கிறத நம்ம அமுத்துனோம்னா உடனே அதை என்ன செய்யும், ஒலி எழுப்பும், அபாய ஒலி எழுப்பும். இந்த அபாய ஒலி எழுப்புனா மக்கள் என்ன செய்வாங்க, ஓ நம்ம இந்த கட்டிடத்துல தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி விரைவாக அந்த கட்டிடத்தை விட்டு மக்கள் வெளியேறுவாங்க. அதனால மிகப்பெரிய உயிர் சேதத்தை நம்ம தவிர்க்கலாம். சரி, அடுத்தது ரொம்ப தீ விபத்து ஏற்பட்டு ரொம்ப புகை, அப்படியே புகை ரொம்ப வந்துருச்சு, நம்ம அந்த புகையில மாட்டிக்கிட்டோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த படத்தை பாருங்க. இந்த கட்டிடம் தீ பிடிச்சு எரியுது, அதுல அந்த புகையில ஒருத்தர் மாட்டிட்டாரு. அவர் எப்படி இருக்காரு பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தீ விபத்தை விட அந்த தீ விபத்தினால் வரக்கூடிய புகையை சுவாசிக்கும் போதுதான் அதிக பாதிப்பு ஏற்படும். தீ விபத்து ஏற்பட்ட இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உடனடியா என்ன செய்யணும்னா, ஒரு துணியை நனைத்து அந்த ஈர துணியை என்ன செய்யணும்னா உங்களோட கண் மூக்கு எல்லாம் என்ன செய்யணும், நீங்க சேர்த்து கட்டிக்கணும். ஏன்னா அந்த ஒரு புகை, அந்த எரிந்து அந்த தீயிலிருந்து வரக்கூடிய புகையை நம்ம சுவாசிக்க கூடாது அப்படின்னு அதை தடுக்கணும். நம்ம அது தடுத்தாவே நம்ம ஒரு நிலையான ஒரு நிலைக்கு வந்துருவோம். அப்ப நம்ம அந்த இடத்துல இருந்து விரைவா வெளியேறிடலாம். அப்போ தீ விபத்து ஏற்பட்ட இடத்துல நம்ம தவறி மாட்டிக்கொண்டோம் அப்படின்னா ஈர துணியால மூக்கையும் கண்களையும் நம்ம கட்டிக்கணும். சரிங்களா? அடுத்தது, நம்ம எவ்வளவுதான் பாதுகாப்பு முறைகளை பின்பற்றினாலும் அதையும் மீறி ஒருத்தர் உடல்ல தீ பற்றிட்டா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சணல் பைன்னு சொல்லுவோம்ல. நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம ஊர்ல பெரும்பாலும் சாக்கு பைன்னு சொல்லுவோம். அந்த சணல் பை என்ன செய்யணும்னா, அந்த சணல் பைய நீர்ல நனைச்சு என்ன பண்ணணும்னா அவங்க மேல கொண்டு போய் போர்த்த வேண்டும். போர்த்தி அவங்க என்ன செய்யணும், அவங்கள கீழே படுக்க வச்சு உருட்டி அதை என்ன செய்யணும், நான் அந்த சணல் பையை பயன்படுத்தி அந்த தீயை அணைக்க நம்ம முற்படணும். சரி, தீயை அணைச்சிட்டு பின்னாடி அவங்கள என்ன செய்யணும்னா, ஒரு தீ அணைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்கள கொண்டு போய் ஒரு காற்றோட்டமான இடத்துல வச்சு அவங்கள காற்றோட்டமான இடத்துல வைக்கணும். அதாவது இந்த தீ விபத்து ஏற்பட்டா செய்யக்கூடியாத செயல்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா, எடுத்துக்காட்டா உங்க உடல்ல தீ பற்றினால் என்ன செய்யணும்னா கண்டிப்பா ஓடக்கூடாது. ஏன்னா இப்போ தீ பற்றணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு என்ன தேவை, காற்று தேவை. நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஓட காற்றுகள் அதிகமா, இப்போ இந்த இடத்துல தீ பிடிக்குதுன்னா இந்த இடத்துல இருக்க காற்று எல்லாம் பயன்படுத்தி தீ எரியக்கூடிய, நீங்க ஒரு இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சீங்கன்னா ஓட என்ன தீ உங்க மேல விரைவாக பரவக்கூடிய நிலை ஏற்படும். அதனால தீ விபத்து ஏற்பட்டா ஓடக்கூடாது. இதுதான் 3 கண்டிஷன் சொல்லுவாங்க. தீ விபத்து ஏற்பட்டா ஸ்டாப், டிராப் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாப், டிராப் அண்ட் ரோல், அதாவது நில், படு, புரள். தீ விபத்து நம்ம உடம்புல பிடிச்சிச்சு, அப்ப என்ன பண்ணணும், ஓடக்கூடாது, நில்லுங்க,
டிராப், சரிங்களா, நில்லுங்க. டிராப், படுங்க. ரோல், உருளுங்க. தீ விபத்து பிடிச்சுன்னா நீங்க அப்படியே உருண்டு 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 அப்படியே உருண்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் உருண்டுட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? இந்த தீ வந்து அணைக்கலாம். இது வந்து ஒரு நபரின் உடையில தீப்பற்றினால் இந்த 3 முறைகளை கண்டிப்பா பின்பற்றினா அவர் வந்து பெரு சேதத்திலிருந்து தப்பிக்கலாம். என்ன சொன்னேன்? ஸ்டாப், நில். டிராப், படு. ரோல், புரல். இப்படியே புரண்டுட்டே இருந்தோம்னா மண்ல நம்ம என்ன தீ வந்து அணைஞ்சிரும். சரிங்களா? சரி, தீ விபத்து ஏற்பட்டது. இப்ப தீ விபத்து ஏற்பட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நீங்க பார்த்திருப்பீங்க, எதிர்பாராத விதமா வந்து தீ விபத்து ஏற்பட்டா என்ன ஆகும்? உடம்புல எல்லாம் அங்கங்க வந்து கொப்பளங்கள் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? இந்த கொப்பளங்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வந்து, அதாவது இந்த கொப்பளங்கள் மேல மை அல்லது காப்பி தூளை போடக்கூடாது. சில பேர் அறியாமையெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, தீக்காயம் ஏற்பட்டா அது மேல வந்து மை, இங்க், நம்ம பேனா பயன்படுத்துறதுல இங்க், அந்த இங்கை ஊத்துறது, அதே மாதிரி இந்த காப்பி தூள் போடுறது, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதனால தீக்காயங்கள் ஆற நிறைய நாட்கள் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த தீப்புண்ணுனால நம்ம சொன்ன அந்த கொப்பளங்கள் வந்திருக்குல்ல, அந்த கொப்பளங்களை வந்து ஊசி கொண்டு வந்து உடைச்சு விடக்கூடாது, குத்தக்கூடாது. குத்தலினாகும் அந்த தீக்காயம் வந்து அந்த கொப்பளங்கள் உடையும். அது மாதிரி வந்து நம்ம குத்தக்கூடிய அந்த பொருட்கள் வந்து சுத்தமற்றதா இருந்ததுன்னா மேலும் தீவிரமாகி நமக்கு வேறு பிரச்சனைகளையும் உண்டாக்கும். அதனால தீ விபத்து ஏற்பட்டால் மருத்துவர் ஆலோசனை இல்லாம நாம எதையும் அதன் மேல அப்ளை பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த கொப்பளங்களை உடைக்க முற்பட கூடாது. சரிங்களா? சரி, தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அப்போ தீ விபத்து ஏற்பட்டா சிறிய தீ விபத்தா இருந்தா நாமளே அணைக்க முடியும். நாமளே வந்து தீ விபத்தை வந்து பெரும் விபத்து ஏற்படுறத தடுத்துடலாம். ஆனா மிகப்பெரிய விபத்து, ஒரு தொழிற்சாலையில ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடங்கள தீ விபத்து ஏற்பட்டா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கு நமது நண்பர்கள் பாடத்துல உங்களுக்கு ஆசிரியர் சொல்லியிருப்பார்ல, தீ விபத்து ஏற்பட்டா எந்த எண்களை அழைக்கணும்? 101. இந்த 109 என்னன்னா, தீ விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு இந்த 101 அழைச்சோன்னே விரைவா அவங்க செயல்பட்டு அந்த இடத்துல போய் அந்த தீயை அணைக்க முற்படுவாங்க. இந்த 101 நம்ம வந்து போன் செய்யணும், கால் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கட்டணம் தேவையா, பணம் இருக்கணுமா? நம்ம போன்ல தேவையில்லை. இது கட்டணம் இல்லா தொலைபேசி எண் இந்த 101. மாணவர்களே, இனிவரும் காலங்களில் உங்கள் பகுதியில் ஏதாவது தீ விபத்து, மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டால் நீங்க உங்க அருகில் இருக்க யாரோட தொலைபேசி எண்ணாவது வாங்கி 101க்கு நீங்க வந்து அழைச்சி, இது மாதிரி இந்த பகுதியில தீ விபத்து ஏற்பட்டு இருக்கு, நீங்க கொஞ்சம் விரைவா வந்து இதை வந்து தீ விபத்தை வந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீங்க அழைப்பு விடுத்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து அணைப்பாங்க. சரியா மாணவர்களே? சரி, இவ்வளவு நேரம் நம்ம தீ விபத்து ஏற்பட்டா என்னென்ன தடுப்பு முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தோம். சரி, அடுத்த விபத்து நம்ம பார்க்கக்கூடிய விபத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நீர்னால ஏற்படக்கூடிய விபத்து. நீரை என்ன சொல்லுவோம்னா மனித வாழ்க்கையின் திரவ அமுதம் அப்படின்னு சொல்லுவோம். நீர் என்ன சொல்லுவோம்? மனித வாழ்க்கையின் திரவ அமுதம் அப்படின்னு சொல்லுவோம், எலிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நீர் இல்லாம இன்னைக்கு எந்த உயிரினமே வாழ முடியாது. ஒரு உயிரினங்கள், மனிதர்கள் மட்டும் இல்ல, இந்த பூமியில இருக்கிற அதாவது உயிரினங்கள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாமே உயிர் வாழணும்னா இந்த நீர் கண்டிப்பா தேவை. சரி, இந்த நீருக்கு ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன நீருக்கு ஆதாரங்கள்? நீர் நமக்கு எந்தெந்த வகையில எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரி, குளம், கிணறு, குட்டை, கடல், பனிப்பாறைகள் மூலியமா நமக்கு நீர் கிடைக்குது. சரி, இந்த நீரை நம்ம பயன்படுத்தி என்னென்ன செய்யறோம்? இந்த நீர் எதுக்கெல்லாம் பயன்படுது நமக்கு பாத்தீங்கன்னா, அதாவது முக்கியமா குடிக்க பயன்படுது, குளிக்க பயன்படுது, துணி துவைக்க பயன்படுது, மற்றும் வாகனங்கள் கழுவ மற்றும் எண்ணற்ற வேலைகள் செய்ய இந்த நீர் வந்து நமக்கு பயன்படுது. நீர் இல்லாத ஒரு நிலைமையை நாம வந்து நினைச்சு பார்க்கவே முடியாது. அதனாலதான் நீர் என்ன சொல்றாங்கன்னா திரவ அமுதம், எலிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க உங்க ஊர்ல இருக்கிற ஏரி, குளங்கள்ல வந்து குளிச்சிருக்கீங்களா? உங்க ஊர்ல ஏரி, குளம், குட்டைகள்லாம் இருக்கா? நீங்க அங்க போய் குளிச்சிருக்கீங்களா? சரி, அப்படி குளிச்சிருந்தா யார் கூட போய் குளிக்கிறீங்க? யார் கூட போய் குளிக்கிறீங்க? சரி, ஆறு, ஏரி, குளங்கள்ல வந்து நீங்க வந்து தனியா போய் குளிக்க கூடாது. சரி, அப்படி நீங்க வந்து யாரோட துணை இல்லாம போய் குளிக்கும் போது விபத்துக்கள் ஏற்படலாம். அப்போ இது மாதிரி நீரினால விபத்துக்கள் ஏற்படுவதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன வந்து பாதுகாப்பு முறைகளை பின்பற்ற வேணும்னு பார்க்கலாமா?
அதாவது ஏரி, குளங்கள், ஆறுகளை நீங்க குளிச்சிங்க, கடல்கள் போன்றவற்றில் நீங்க குளிக்கணும்னா பெரியவர்கள் துணை இல்லாம குளிக்க கூடாது. அப்படி குளிச்சீங்கன்னா வேறு ஆபத்து வந்து ஏற்பட வாய்ப்புள்ளது. சரிங்களா? விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. சரி. இந்த நீர்ல விபத்து இல்லாம நம்ம இருக்கணும்னா, நீர் விபத்து ஏற்படாம நம்ம பாதுகாத்து கொள்ளணும்னா என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. தனியாக நீர்நிலைகளில் குளிக்க கூடாது. பாருங்க, இந்த மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க பெரியவர்கள் இல்லாம நீர்நிலையில வந்து குளிக்க போயிருக்காங்க. இது மாதிரி போலாமா? பாருங்க, இந்த மாணவர்கள் குளிக்க போயிருக்காங்க, அந்த மாணவர்கள் என்ன செய்யறாங்க? நீர்நிலைகளை விளையாடுறாங்க. இது மாதிரி பெரியவர்கள் துணை இல்லாம நீர்நிலையில குளிப்பது, விளையாடுவது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா சில ஏரி குளங்கள்ல வந்து என்ன இருக்கலாம்னா, அதாவது முதலைகள், பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இருக்கலாம். அதனால நமக்கு விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதை தாக்கி நம்ம விபத்துக்குள்ளாக வாய்ப்புண்டு. அதனால பெரியவர்கள் துணை இல்லாம நாம அந்த நீர்நிலைகளை குளிக்க கூடாது. ரெண்டாவது என்னன்னா, பெரியவர்கள் துணை இல்லாமல் இந்த ஏரி குளங்களில் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. அதாவது மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு தெரியாம வலை அதுக்குள்ள ஏரியில விழுந்துச்சுன்னா அதை ஏரியில வந்து எடுக்க நீங்க கால் வச்சீங்கன்னா ஏரியில வந்து அந்த அந்தந்த இடத்துல சில இடத்துல பள்ளம் இருக்கும், சில இடத்துல மேடு இருக்கும். அப்போ தெரியாம நீங்க தவறி விழுந்தீங்கன்னா வந்து உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால ஏரியில மீன் பிடிக்க செல்லக்கூடாது. பெரியவர்கள் துணை இல்லாம செல்லக்கூடாது. சரி, அடுத்ததா என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, நீர் தேங்கி உள்ள குளத்தில் இறங்கக்கூடாது. கண்டிப்பா பயன்படுத்தக்கூடிய குளத்துல கூட நீங்க வந்து போய் விளையாடலாம், போய் வந்து பெரியவர்கள் துணையோட போலாம். ஆனா இந்த தேங்கி இருக்கிற நீர்ல தான் சில வந்து நீர் உயிரினங்கள் வந்து வாழக்கூடிய இடம். தேங்கி இருக்கிற நீர்ல தான் பெரும்பாலும் வந்து முதலைகள் இருக்கும். இது மாதிரி இடங்கள்ல தேங்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நாம கண்டிப்பா இறங்க கூடாது. எந்த காரணத்துக்கும் இறங்க கூடாது. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, பாருங்க இந்த படத்தை பாருங்க, இது கடல். இந்த கடலுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை பலகையை வச்சிருக்காங்க. என்ன எழுதிருக்காங்க பாருங்க, அதுல வார்னிங், எச்சரிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் பலகையில பாருங்க, நோ ஸ்விம்மிங், அதாவது இங்க குளிக்க கூடாது. அதாவது நீர்நிலைகள்ல உள்ள அபாய எல்லைகளை நாம தாண்டக்கூடாது. கடல் பகுதியா இருந்தாலும் சரி, ஏரி பகுதியா இருந்தாலும், அதாவது நீங்களே பார்த்திருக்கலாம், உங்க ஊர்ல இருக்க சில ஏரியில வந்து சில பகுதியில வந்து அறிவிப்பலகை வச்சிருப்பாங்க. இந்த பகுதியில், இந்த ஏரியில், இந்த பகுதியில் வந்து புதைக்குழி உள்ளது, எனவே யாரும் வந்து ஏரியில் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பலகை வச்சிருப்பாங்க. அது மாதிரி கடல்களிலும் சில பகுதியில் வந்து இது மாதிரி கடல்கள் மற்றும் நீர்நிலைகளும் இது மாதிரி எச்சரிக்கை பலகை வச்சிருப்பாங்க. இந்த எச்சரிக்கை பலகை இந்த எல்லையை மீறி நம்ம போய் குளிக்க கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நீர்வாழ் உயிரினங்களாலவோ இல்ல அந்த நீரோட வேகத்தாலோ, கடல்ல இருக்கிற அந்த அலைகளோட வேகத்தாலோ கூட நமக்கு வந்து ஆபத்து ஏற்படலாம். அதனால இது மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த கட்டுப்பாட்டை மீறி செல்ல கூடாது. சரிங்களா? அடுத்தது, அதாவது நம்ம மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு புதிய பொருளை பார்த்தாலும் வந்து பாக்குறது, ஆர்வ கோளாறுல வந்து ஓடி போய் பாக்குறது வழக்கம். அது மாதிரி இந்த கிணறு இருக்கு பாருங்க, இந்த கிணறுகளை எட்டி பாக்குறது மிகப்பெரிய தவறு. அதாவது மாணவர்கள் வந்து எப்பயுமே வந்து விளையாட்டுத்தனமா தான் இருப்பாங்க. ஒருத்த போய் திடீர்னு எட்டி குதிக்க பாக்குறப்போ தவறி உள்ள விழவும் வாய்ப்பு இருக்கு. அதனால கிணறுகளை வந்து பெரும்பாலும் எட்டி பார்க்க கூடாது. எட்டி பார்க்கதை தவிர்க்க வேணும். இந்த எட்டி பார்க்க தவறி விழுந்துட்டா வந்து நீங்க சில கிணறுகள் வந்து ரொம்ப ஆழமா இருக்கலாம். அப்போ உங்களை வந்து காப்பாத்துறதுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து எது வேணாலும் ஏற்படலாம். அதனால இது மாதிரி வந்து இந்த கிணற்றுக்குள்ள எட்டி பார்க்கிற பழக்கத்தெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பு கவசம் இல்லாமல் நீர்நிலைகளில் பயணம் மேற்கொள்ள கூடாது. பாருங்க, இந்த நாம ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த பரிசல்ல இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பரிசல்ல போனா என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இந்த பாதுகாப்பு கவசம் அணியணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எல்லாரும் பாதுகாப்பு கவசம் எல்லாம் போறாங்க. இது மிகப்பெரிய தவறு இல்லையா? இது மாதிரிலாம் போகக்கூடாது. இது மாதிரி போனா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும். அதனால பாதுகாப்பு கவசம் அணிஞ்சுதான் நாம வந்து நீர்ல பயணம் மேற்கொள்ள வேணும். சரிங்களா? இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? நீர் பாதுகாப்பு முறைகள், நீர்னால் ஏற்படக்கூடிய விபத்துகள் பார்த்தோம். சரி, நீர் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். சரியா மாணவர்களே? சரி, வாங்க அடுத்த விபத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்த விபத்து என்ன, அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம்? யாராவது சொல்லுங்க, அடுத்த விபத்து என்னவா இருக்கும்? சரி, மின்சார பாதுகாப்பு. அதாவது மின்சார விபத்து ஏற்பட்டா நாம எப்படி வந்து பாதுகாப்பா இருக்கணும், என்னென்ன பாதுகாப்பு முறைகளை நம்ம பின்பற்றினால் மின்சார விபத்து ஏற்படாது அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. அதாவது மின்சார விபத்து, இந்த மின்சார விபத்துக்கு பொதுவா வந்து என்ன காரணம் சொல்லலாம்னா கவனக்குறைவால தான் இந்த மின்சார விபத்து ஏற்படுது. சரி,
இந்த மின்சார விபத்து ஏற்படாம இருக்க நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்யணும்? எதையுமே வந்து ஒரு விபத்து வந்த பின்னாடி நம்ம யோசிக்கிறதை விட வரத்துக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அதுக்கு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துட்டா நம்ம என்ன செய்யலாம்? பாதுகாப்பா இருக்கலாம். ஏன்னா மனித உயிர் வந்து விலை மதிப்பற்றது. நம்ம நம்ம வாழ்க்கைய மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா நம்ம இந்த பாதுகாப்பு முறைகள்லாம் பின்பற்றணும். சரி வாங்க, இந்த மின்சார விபத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கணும்னா என்னென்ன முறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பாருங்க. பாருங்க இந்த படத்தை பாருங்க. இந்த நபர் என்ன செய்யறாருன்னா, குளிச்சுட்டு ஈர கையால சோப்பு நொறியோட வந்து இந்த பொத்தானை வந்து இந்த சுவிட்சை வந்து போடுறாரு. இது மாதிரி செய்யலாமா? கண்டிப்பா ஈரக்கையினால அதாவது மின்சார பொத்தானை அழுத்தக்கூடாது, சுவிட்ச் போட கூடாது. என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், மின்சாரம் நீர் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறன் படைத்தது. அப்போ நீங்க ஈரக்கையினால தொடுறப்போ மின்சாரம் உங்களை தாக்க வாய்ப்புள்ளது. அதனால ஈரக்கையினால ஒருபோதும் வந்து இந்த சுவிட்ச் நம்ம தொடக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, சலவை பெட்டி மற்றும் இதர மின்சாதனங்கள் இணைப்பில் இதர மின்சாதனங்கள் இணைப்பில் இருக்கும்போது தொடக்கூடாது. இப்போ கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு, இப்போ வந்து அயன் பாக்ஸ் சொல்லக்கூடிய சலவை பெட்டி இருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா, அயன் பாக்ஸ் என்ன பண்ணணும் வந்து இப்ப போட்டு பயன்படுத்துறீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிட்டு தான் திருப்பி நீங்க தொடணும். அது நீங்க வந்து கொஞ்சம் கவனக்குறையா இருந்தாங்கன்னா அதனால விபத்து ஏற்படும். அதே மாதிரி இந்த சலவை பெட்டி நீங்க பயன்படுத்திட்டு உடனே என்ன செய்யணும்? ஆஃப் செய்யணும், அணைக்கணும். இல்ல நீங்க அப்படியே விட்டுட்டீங்க, இல்ல எப்பயுமே வந்து நம்ம சலவை பெட்டியை பயன்படுத்திட்ட பின்னாடி சலவை பெட்டியை வந்து நேரா இப்படிதான் நிமித்தி வைக்கணும், நேராக வைக்கணும். நீங்க தவறுதலை இப்படியே வச்சுட்டு விட்டீங்க அப்படின்னா நீங்க பொத்தானை வந்து ஆஃப் பண்ணி இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருந்தாலும் அந்த வெப்பம் என்ன இருக்கும்? அங்கேயே இருக்கும். அப்போ எதன் மேல வச்சிருக்கீங்களோ அது வந்து தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மிக்சி, இந்த கிரைண்டர், அது மாதிரி பொருட்கள், மின்சாதன பொருட்கள்லாம் நம்ம வந்து கையாளும் போது வந்து இணைப்பில் இருக்கும் போது வந்து பயன்படுத்தக்கூடாது. நீங்க இப்போ சட்னி ஆட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது மிக்சியில இப்ப சட்னி ஆட்டிட்டு இருக்கீங்க. இப்போ யதார்த்தமா கை வச்சுட்டு நீங்க சட்னி வந்து நல்லா வந்து மஞ்சிருக்கா நல்லா அப்படின்னு சொல்லி கைவிட்டு பாக்குறப்போ உங்க அண்ணன் தம்பியோ யாராவது விளையாட்டுத்தனமா வந்து அந்த சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்? உங்க கை வந்து மிக்சியில சேர்த்து அரைச்சிரும். அப்போ பெரிய சேதாரம், அதாவது உங்களுக்கு கை கூட விரல்கள்லாம் வந்து நசுங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால என்ன சொல்றோம்னா, அதாவது இந்த மின்சாதன பொருட்களை பயன்படுத்திய உடனே என்ன செய்யணும்? அணைக்க வேணும். அதை எது வந்து எப்படி வைக்கணும்னு இருக்கு. நம்ம சொன்ன அயன் பாக்ஸை வந்து இந்த சலவை பெட்டியை நேரா தான் வைக்கணும் பயன்படுத்திட்டு. அது மாதிரி பயன்படுத்தினா நம்ம மின் விபத்துல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்ததா பாருங்க, இந்த மாணவர்கள் செய்யறது சரியா? பாருங்க, இவங்க விளையாடுறாங்க. எந்த இடத்துல விளையாடுறாங்க பாருங்க, இந்த மின் கோபுரங்கள் அருகில வந்து விளையாடுறாங்க. இது மாதிரி மின் மாற்றி மற்றும் மின் கோபுரங்கள் அருகில் விளையாடக்கூடாது. மின் மாற்றி டிரான்ஸ்பார்மர் இருக்குல்ல நம்ம ஊர்ல, அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கும். நம்ம இதான் மின் மாற்றின்னு சொல்லுவோம். அந்த மின் கோபுரங்கள், இந்த மின் கோபுரங்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம், உயரழுத்த மின்சாரங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும். இது மாதிரி இதற்கடியில நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பா விளையாடக்கூடாது. இது மாதிரி விளையாட இருந்தாவே நம்ம மின் விபத்திலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்த பாருங்க, இந்த நபர் வந்து தவறுதலா மின் கம்பத்து மேல ஏறிட்டார். அதனால என்னாச்சு? அவர் வந்து மின்சாரம் அவரை தாக்கிருச்சு. அதனால இந்த நம்ம மின்சார விபத்து ஏற்படக்கூடாதுன்னா இந்த மின் கம்பத்தின் மேல கண்டிப்பா ஏறக்கூடாது. அதுக்குன்னு பயிற்சி பெற்ற மின் ஊழியர்கள் ஏறலாம். அவங்க அதுக்கான பயிற்சி தெரியும். அவங்க என்ன செய்யணும்? மின் கம்பத்தில் ஏறினா அதுக்கான முன்னேற்பாடுகள் என்னன்னு செய்வாங்க. ஆனா சாதாரண மனிதர்கள் மின் கம்பத்தில் ஏறக்கூடாது. சரிங்களா? அடுத்தது, மின் பொத்தான் பெட்டியில் குச்சிகள் மற்றும் வீரர்களை நுழைத்து விளையாடக்கூடாது. இந்த 2 குழந்தைங்களையும் பாருங்க. ஒரு குழந்தை என்ன செய்யுது? அந்த சுவிட்ச் பாக்ஸ்ல, மின் பொத்தான் பெட்டின்னு சொல்லக்கூடிய சுவிட்ச் பாக்ஸ்ல நம்ம விரல விட முயற்சி பண்ணுது பாருங்க. இன்னொரு குழந்தை என்ன செய்யுது? அதாவது வாயில அந்த ஒயரை வச்சுட்டு கடிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இது மாதிரி வந்து விளையாடுறது நம்ம இது மாதிரி செயல்களை வந்து நம்ம தடுக்கணும். அதாவது இந்த சில குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா, இந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, மின் பொத்தான் பெட்டி, அதை என்ன செய்வாங்க? அதுல குச்சி விட்டு விளையாடுவாங்க. அதாவது ஏதாவது கூர்மையான பொருட்களை விட்டு விளையாடுவாங்க. நாம வந்து இது மாதிரி கீழ்நிலையில் இருக்கிற இந்த பொத்தான்களை என்ன செய்யணும்? அதாவது வந்து ஒரு செலோ டேப் இல்லைன்னா ஏதோ ஒரு இது போட்டு அடைக்கணும். இல்ல நிரந்தரமா கூட அடைச்சு விட்டுடலாம். அது மாதிரி நம்ம அடைச்சு விட்டுட்டோம் அப்படின்னா சிறு குழந்தைகள் வந்து தவறுதலா அந்த மின் பொத்தான் பெட்டியில வந்து குச்சை விடுறது, விறகுல விடுறது தவிர்க்கப்படலாம். அது தவிர்க்கப்பட்டாவே நமக்கு கண்டிப்பா மின்சார விபத்து ஏற்படாது. சரி, அடுத்ததா நம்ம பெரும்பாலான வந்து இன்றைய காலகட்டத்துல நம்ம பெரும்பாலானோர் செய்யக்கூடிய ஒரு தவறு, அதாவது இணைப்புல இருக்கும்போது இந்த படத்தை பாருங்க. அதாவது ஒருத்தர் வந்து தன்னுடைய செல்பேசிக்கு வந்து சார்ஜ் போட்டுட்டு இருக்காரு. செல் சார்ஜ் ஏறிட்டே இருக்கு. அதே சமயம் என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க,
நல்லா பாருங்க என்ன பண்றான்னு தெரியுதா? கேம் விளையாட்டு இருக்காரு. அதாவது செல்பேசி வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, அதாவது செல்பேசியை பயன்படுத்தும் போது மின் இணைப்புல இருக்கக்கூடாது கண்டிப்பா. அப்படி இருந்தா என்ன ஆகும்? திடீர்னு வந்து அதிகமான மின்சாரம் பாயறப்போ விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால செல்பேசி இணைப்பில் இருக்கும்போது பேசவோ, போன் பேசவோ, கேம் விளையாடவோ கூடாது. இப்படி நம்ம இந்த பழக்கத்தெல்லாம் பின்பற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மின் விபத்துக்களை தவிர்க்கலாம். சரி, அடுத்து பாருங்க, மின் கம்பிகள் மற்றும் மின் கம்பங்கள் அருகில் விளையாடக்கூடாது. மின் கம்பங்கள், மின் கம்பிகள் பாருங்க, இங்க வந்து பெரிய ஒரு மழை பெஞ்சு சூறாவளி வீசுனதுனால இந்த மின் கம்பம் சாஞ்சிருக்கு. இது இங்க மின் கம்பிகள்லாம் கீழே விழுந்திருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? விளையாடக்கூடாது. அதே மாதிரி மின் கோபுரங்கள் இருக்குல்ல, பெரிய பெரிய வந்து உயர மின்சாரம் போகக்கூடிய மின் கோபுரங்கள் கண்டிப்பா நம்ம விளையாட கூடாது. சரிங்களா? அடுத்தது இறுதியாக என்ன பாதுகாப்பு முறைகள் பாத்தீங்க அப்படின்னா, குறைந்த மின் அழுத்தத்தால் விபத்து ஏற்படும் போது தண்ணீர் ஊற்றக்கூடாது. நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது வோல்டேஜ் பிளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சில டைம்ல வந்து கரண்ட் மின்சாரம் அதிகமா வரும், சில டைம்ல குறைவா வரும், சில டைம்ல அதிகமா வரும். இது மாதிரி குறைந்த மின் அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய விபத்தின் போது தண்ணீர் ஊற்றக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா நீர் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு சிறந்த பொருள். அப்போ நீங்க அதுல மின்சாரத்தின் மேல மின்சாரம் வந்து பாயறப்போ நீங்க அது மேல நீர் ஊற்றினா அந்த நீர் ஊற்றக்கூடிய நபரும் வந்து மின்சாரம் தாக்க வாய்ப்புள்ளது. அதனால இந்த தவறுகளை நீங்க கண்டிப்பா செய்ய கூடாது. சரி மாணவர்களே, நாம இவ்வளவு நேரம் என்னென்ன பார்த்தோன்னு ஒரு சிறிய மேற்பார்வை போயிட்டு வந்துடலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். நாம தொடக்கத்துல என்ன பார்த்தோம்? தீ விபத்தின் போது என்ன செய்ய வேண்டும்? தீ விபத்து ஏற்படாம பாதுகாப்பா இருக்கணும். தவறி தீ விபத்து ஏற்பட்டா என்னென்ன செய்யணும்னு பார்த்தோம். ஆமாவா? அடுத்து தீ விபத்து ஏற்பட்டா பெரிய பெரிய கட்டடங்கள்ல இந்த ஒலி எழுப்பக்கூடிய பொத்தான் இருக்கும், அலாரம் பட்டன் இருக்கும்னு பார்த்தோம். சரி, முக்கியமா ஒண்ணு பார்த்தோம். தீ விபத்து ஏற்பட்டா எப்படி நம்மளை வந்து பாதுகாக்கணும், தீவில நீங்க மாட்டிக்கொண்டா எப்படி நீங்க உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததா ஒரு உடம்புல வந்து தீ பற்றிட்டா செய்ய வேண்டியது என்னென்ன படிநிலைகள், ஒரு 3 படிநிலைகள் சொன்னோம். அதை மட்டும் ஒரு முறை நினைவு கூறுறீங்களா? என்ன சொன்னோம்? ஸ்டாப், நில், டிராப், படு, ரோல், புரல். இந்த 3 ஒருத்தரோட உடல்ல தீப்பற்றினால் இந்த 3 படிநிலைகளை வந்து மேற்கொண்டா வந்து தீயை விரைவாக அணைச்சிடலாம். சரி, அதே மாதிரி நம்ம உடல்ல தீக்காயம் ஏற்பட்டா என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு? சரி, அடுத்ததா நம்ம என்ன பார்த்தோம்? இந்த 101 இலவச கட்டணமில்லா சேவை பத்தி பார்த்தோம். இது எதுக்கு அழைக்கணும்? சரி, உங்களுக்கு தெரியும், தீ விபத்து ஏற்பட்டா இந்த 101 அழைக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சரி, அடுத்த நம்ம எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் பாதுகாப்பு அப்படின்ற தலைப்பு பத்தி பார்த்தோம். நீர்னால எப்போ என்னென்ன விபத்துகள் ஏற்படுது அப்படின்னா, அதாவது வந்து நம்ம பார்த்தோமா, ஏரி குளங்கள் இருக்கிற நீர்ல நம்ம வந்து பெரியவர்கள் துணை இல்லாம இறங்குறதுனால விபத்துகள் ஏற்படுதுன்னு பார்த்தோம். இந்த விபத்துகள் ஏற்படாம இருக்கணும்னா நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றணும், அதாவது நீர்நிலைகள்ல விபத்து ஏற்படாம பாதுகாக்கணும், நம்மை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு பார்த்தோம். அடுத்ததா என்ன பார்த்தோம்? மின்சார விபத்து. மின்சாரம், அதாவது இந்த மின்சாரம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்கள் வாழ்க்கையில தேவைப்படக்கூடிய ஒரு இன்றியமையாத பொருளாயிருச்சு. கரண்ட் இல்லாம நம்மளோட உயிர் வாழவே முடியாதுன்னு கூட சொல்லலாம். இந்த மின்சாரம் வந்து நம்ம மனிதன் வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான தேவை. இந்த மின்சாரத்தை நம்ம முறையா பயன்படுத்தணும். நம்ம முறையா அந்த மின்சாரத்தை பயன்படுத்தணும், என்ன ஆகும்? மின்சார விபத்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம். சரி, இந்த இந்த மின்சார விபத்து ஏற்படாம இருக்கணும்னா நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? சரி, முக்கியமா ஒரு விஷயம் நம்ம சொன்னோம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில, ஞாபகம் இருக்கா? அதாவது மின் அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய விபத்தின் போது விபத்தில் தீ பற்றினால் அந்த தீப்பற்றும் நபர் மீது என்ன செய்யக்கூடாது? நீர் ஊற்றக்கூடாது. அது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? அதை வந்து கண்டிப்பா மறந்துடாதீங்க. தீ விபத்து ஏற்படும் போது, மின்சாரத்தினால் தீ விபத்து ஏற்படும் போது அவர்கள் மேல் நீர் ஊற்ற கூடாது. சரியா மாணவர்களே? அடுத்தது உங்களுக்கு சில செயல் திட்டம் நான் கொடுக்குறேன், நீங்க செஞ்சுட்டு வரணும். சரிங்களா? சரி, நம்ம நீர்நிலைகளை வந்து பயணம் மேற்கொள்றோம், நீர்நிலைகளை பயன்படுத்துறோம்.
இந்த நீர்நிலைகள்ல பயணம் மேற்கொள்ளும் போது பயன்படுத்தும் போது என்னென்ன பாதுகாப்பு முறைகளை நம்ம பின்பற்றினால் விபத்து இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பெரியவர்கள், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், உங்க நண்பர்களிடம் கேட்டு வந்து நீங்க ஒரு 5 வரிகள் வந்து எழுதிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்ததா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த உங்க வீட்டுல வந்து மின்சாதன பொருட்கள் இருக்கும்ல, உங்க வீட்டுல என்னென்ன விதமான மின்சாதன பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பட்டியலிடுங்க. அந்த மின்சாதன பொருட்களை எப்படி பாதுகாப்பா கையாள்றது அப்படின்னு அதுக்கு நேரா ஒவ்வொரு வரியில நீங்க எழுதிட்டு வாங்க. என்னென்ன மின்சார சாதனங்கள் இருக்கு, அதனால அதை எப்படி பாதுகாப்பா பயன்படுத்தணும்னு சொல்லி உங்க பெற்றோர்கிட்ட கேட்டு கூட நீங்க எழுதிட்டு வரலாம். சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு சில கேள்விகள் நான் இப்போ கேட்கிறேன். சரிங்களா? நீங்க வந்து இதுக்கு பதிலளிக்க முடியுமா? முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். சரி, கேட்கலாமா? பார்க்கலாம். அதாவது உங்கள் ஊரில் தீ விபத்து ஏற்பட்டால் நீங்கள் அழைக்க வேண்டிய எண் எது? வெரி குட். சரி, அடுத்தது நான் கேட்கறதுக்கு சரியா தவறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாம் சமையல் அறையில் விளையாடக்கூடாது. சரியா தவறா? சரி, வெரி குட். அடுத்தது ஆற்றில் ஆழமான பகுதிக்கு செல்லலாம். ஆற்றில் ஆழமான பகுதிக்கு செல்லலாமா? வெரி குட், நீங்க சொன்னது சரிதான். அடுத்தது ஈரக்கையினால் மின்சார பொத்தானை தொடக்கூடாது. ஈரக்கையினால் மின்சார பொத்தானை தொடக்கூடாது. சரியா தவறா? வெரி குட், சரி. அடுத்தது மின் அழுத்தத்தால் விபத்து ஏற்பட்டால் அந்த தீயை அணைக்க அவர்களின் மேல் நீர் ஊற்ற வேண்டும். சரியா தவறா? வெரி குட், சரி. கண்டிப்பா அந்த பாதுகாப்பு முறைகளா நீங்க பின்பற்றுங்க. கண்டிப்பா விபத்து இல்லாத வாழ்க்கை நீங்களும் மகிழ்ச்சியா வாழலாம். நன்றி மாணவர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.